எல்லோருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். நிறைய பேர் வீடியோவில் நீங்கள் என்ன மருந்து அடிக்கிறீங்க செடிகளுக்கு, அதை ஒரு வீடியோவாக கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிறேங்க. நான் என்னென்ன மருந்து அடிக்கிறேன், எந்தெந்த விகிதத்தில் அடிக்கிறேன், எப்பப்போ அடிக்கிறேன், இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடிகளை பார்த்துட்டு தான் நிறைய பேருக்கு இந்த மருந்து அடிக்கிறது என்ன மருந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ரோஜா செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா தலை இருக்கும், பூக்கள் நல்லா பெருசாக இருக்கும். அதே சமயத்தில் பிளைண்ட் ஷூட்டெல்லாம் வராது. அது போக பார்த்திங்கன்னா பூச்சி தொந்தரவுகள்ங்கிறது மேக்ஸிமம் என்னோடய தோட்டத்தில் இருக்காதுங்க. நான் கொஞ்சம் ஏதாவது இருந்ததுனாவே உடனடியாகவே நான் அதுக்கு கேர் எடுத்து உடனடியாக மருந்து அடிச்சிடுவேன். அதனால தான் நம்மளுடைய தோட்டத்தில் எந்த ஒரு பூச்சி தொந்தரவும் இல்லாமல் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா கூட எனக்கு பூச்சிகள் இருந்தால் தானே நான் காமிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நான் தோட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ அந்த சீக்ரெட்டு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது கெம்மு. ஃபஸ்ட்டு நான் என்னென்ன மருந்துகள்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். கெம்மு, நீம் ஆயிலு, இது லெமன் ஜூஸ் போடுறோம் பார்த்திங்களா, அந்த தோல் இருக்குது பார்த்தியா, அந்த தோல் மட்டும் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். சரிங்களா? இது கடுகு கரைசல். நம்ம செடியினுடைய வேருக்கும் ஊற்றலாம், ஸ்ப்ரேவும் பண்ணி விடலாம். அடுத்தது இது மீன் அமிலம். சரிங்களா? இது அரிசி கழுவுன தண்ணி. வெறும் அரிசி கழுவுன தண்ணியை மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி புளிக்க வச்சுருக்கேன். இது காய்கறி செடிகளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணும் இந்த அரிசி கழுவுன தண்ணி. அடுத்தது வெஜிடபிள் வேஸ்ட்டு வாட்டர் நம்ம சேகரிக்கிறோம் இல்லையா, எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி சேகரிக்கிறோம் இல்லையா, இதை ஒரு 3 நாளைக்கு புளிக்க வச்சுட்டு இதை நல்லா ஸ்ப்ரே, அதாவது வடிகட்டிடணும், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ இந்த செடிகளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இதை தவிர எங்கிட்ட ஒரு 3-4 பெஸ்டிசைடு இல்லைங்க. அது என்னென்னா 3G கரைசல், அப்புறம் தேமோர் கரைசல், பஞ்சகாவ்யா, இது 3 இல்லை. அதாவது தேமோர் கரைசல் 15 நாள் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. அது ப்ராசஸிங்கில் இருக்குது. அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். 3G கரைசல் தேவைப்படும் போது மட்டும்தான் நம்ம செடிகளுக்கு தெளிக்க முடியும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால் அந்த கரைசல் இல்லை. அடுத்தது பஞ்சகாவியா நான் ஆர்டர் போட்டிருக்கேன். நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்க இது இருக்குது இல்லைங்களா, நம்ம யூனிவர்சிட்டி, அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா, அங்கே தான் நான் வாங்குவேன். அங்கே ஆர்டர் தீர்ந்து போச்சு. அதனால் வந்த உடனே கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது 3 பெஸ்டிசைடும் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ இப்போ இது ஒன்று விரிவாக நான் சொல்லிடுறேங்க. அதாவது இது அத்தனையுமே கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7, அது ஒரு 3 10 பெஸ்டிசைடுங்க. இந்த 10 மருந்தும் ஒரு வாரம் ஒன்று நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. 10 எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆர்டர் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கெம்மு. இது நம்ம ரோஸ் செடிகளுக்கு நல்ல பெஸ்ட்டு மருந்துன்னு சொல்லலாம். அதில் வர்ற த்ரிப்ஸு, எபிட்ஸு, அப்புறம் இலைப்பேன் மாதிரி இருக்கும், அது நுனி கருகிறது, இலை சுருட்டல், ரோஜா செடியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனைக்குமே இது ஒரு பெஸ்ட்டு மருந்துன்னு சொல்லலாம். இது 1 லிட்டருக்கு 1 ml தான் நம்ம கலந்துக்கணும். வித்து ஏதாவது ஒரு ஷாம்புவோ ஜெல்லு இருக்கு இல்லையா, பாத்திரம் தேய்க்கிற ஜெல், அது மாதிரி கலந்து தான் நான் கொடுக்கணும். இதை தனியாகவும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள். இது நம்மளுடைய செடியில் எந்த அளவுக்கு தாக்குதல் இருக்கோ, ஒரு தடவை அடித்தோம்னா போயிடுமா அப்படின்னா போகாது. எந்த அளவுக்கு தாக்குதல் இருக்கோ, நிறைய இருந்துச்சுன்னா ஒரு 3 ஸ்ப்ரே கொடுக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அந்த மாதிரி கெம்மே 3 தடவை கூட நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இது அடுத்தது நீம் ஆயில். இதுவுமே நம்மளுடைய செடிகளில் இருக்க அந்த நோய் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நல்ல பெஸ்ட்டு மருந்தாக இருக்கும். பட் புது எண்ணெயாக இருந்தால் 3 ml கொடுங்க 1 லிட்டருக்கு தண்ணிக்கு. பழசை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, சில பேர்லாம் 1 லிட்டர் வாங்கி வச்சுருப்பாங்க.
ஸோ அப்போ அது வந்து அந்த எண்ணெயினுடைய வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ 5 ml கொடுக்கலாம். இப்போ புதுசாக வாங்குகிறோம், சில பேர் 100 ml 1/4 லிட்டர் அந்த மாதிரி வாங்கிப்பாங்க. அப்போ ஒரு டைமும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்போ 3 ml மட்டும் கொடுத்திங்கன்னா போதும், இல்லைன்னா இலைகள் எல்லாம் வாடி வதங்கி போயிடும். இது வந்து கடுகு கரைசலுங்க. இது வந்து 1:10ங்கிற ரேஞ்சில் செடியினுடைய வேருக்கு ஊற்றி விடலாம். நீங்கள் வந்து இலைகளுக்கு அடிக்கணுன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 ml எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மீன் அமிலம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml கலந்து நல்லா ஷேக் பண்ணிடணும். எந்த மருந்தாக இருந்தாலும் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 ml நீங்கள் கலந்துக்கலாம். 20 to 25 ml கூட நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வெஜிடபிள் வாட்டர் வேஸ்ட்டு இது புளிக்க வச்சு தான் கொடுக்குறோம் நம்ம, இல்லைங்களா? அடுத்தது இது வந்து ரைஸ் வாட்டர் புளிக்க வச்சது, எல்லாமே ஃபெர்மெண்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml கலந்துக்கோங்க. கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதாவது பூச்செடிங்களுக்கெல்லாம். காய்கறி செடிங்களுக்கு வந்து அதாவது 1:1 அந்த ரேஷியோவில் கொடுக்கணும். ஏன்னா காய்கறி செடியில் நிறைய இலைப்பெண்ணெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் அஸ்வினி பூச்சிலாம் நிறையா இருக்கும், அப்புறம் செம்பருத்தியில் வர்ற அந்த வெள்ளைப்பூச்சி இருக்கு இல்லையா, அதுக்கும் இது நல்லா கேட்குங்க. இதை தவிர்த்து 3G கரைசல் வந்து அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3யுமே வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா சம அளவில் எடுத்து மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து அதாவது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு நாள் மட்டும் புளிக்க வைக்கணுங்க. சரிங்களா? நிறைய நாளெல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஒரு நாள் மட்டும் புளிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 10 ml அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நீங்கள் அடித்து விடுங்க. காய்கறி செடிகளில் இருக்க இலைப்பேனு அஸ்வினி பூச்சியெல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் 3G கரைசலில். அடுத்தது நம்ம பஞ்சகாவியாவும் 1 லிட்டர் தண்ணியில் வந்து 5 ml மட்டும் கலந்துக்கிட்டால் போதும். கலந்து நல்லா செடி முழுவதும் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக அந்த பூச்சிகள் எல்லாமே காணாமல் போயிடும். இலைகள் நல்லா பசுமையாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா கரைசலுமே தெளிக்கும் போது இலைகள் வந்து நல்ல பசுமையாக இருக்குங்க. அதாவது ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வைங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பஞ்சகாவியாவும் 1 லிட்டருக்கு 5 ml மட்டும் கலந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுங்க. இங்கே பாருங்கள், இந்த செடியில் பேசில் எப்படி வந்திருக்கு பாருங்கள், கீழேருந்து சூப்பராக. அடுத்தது இன்னொன்று ஏதோ சொன்னனே, அடுத்தது வந்து தேமோர் கரைசல். தேமோர் கரைசல் வந்து ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கணும். நம்ம மோரும் தேங்காய் பாலும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கணும். எடுத்துட்டு மோரை வந்து நல்லா சிலுப்பி 1 வாரம் புளிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சம அளவுக்கு எடுத்து 2யும் கலந்து மறுபடியும் 1 வாரம் புளிக்க வைக்கணும். புரியுதுங்களா? அதாவது மோரை வந்து தனியாக 1 வாரம் புளிக்க வச்சிடணும், தேங்காய் பாலையும் மோரையும் கலந்து மறுபடியும் 1 வாரம் புளிக்க வைக்கணும். அதனால தான் 15 நாள் அந்த மாதிரி நமக்கு தேமோர் கரைசல் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க. காய்கறி செடிகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த பூ பிஞ்சு உதிர்றது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைகளெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் ஆகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது. பூக்கிற பூ எல்லாமே காயாக மாறும் தேமோர் கரைசல் கொடுத்திங்கன்னா. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு 15 நாள் அது புளிச்சிருது இல்லைங்களா? அதுக்கப்புறமேட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml கலந்துக்கணும். நம்ம எவ்வளோங்க? 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml கலந்துக்கணும். ஸோ அது கலந்து நீங்கள் அடித்து பாருங்கள், செடிகள் சும்மா அப்படியே தலைன்னு சூப்பராக வரும். மெயினாக காய்கறி செடிகள் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த பீர்க்கங்காய் புடலங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் இதெல்லாம் வச்சோம்னா நிறைய பூ பூக்கும். ஆனால் அந்த பூக்கள்லாம் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். பிஞ்சுகள்லாம் நல்லா வரும், ஆனால் அப்படியே சுண்டி போயிடும். அதுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த தேமோர் கரைசல் கொடுத்தோம்னா சூப்பராக எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் வந்து என்னென்ன மருந்துகள் தெளிக்கிறேனோ அதை முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக அக்யூரேட்டாக உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர நான் எந்த மருந்துமே நான் தெளிக்கிறதில்ல. ஸோ நீங்கள் இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறத கேட்குறதோட விடாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய செடியில் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், இல்லையா?
ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, நானும் ஆன்சர் பண்ணுறேன், பட் ரிப்ளையே எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் நம்மளுடைய செடிகள் இப்போ இருக்கிற மாதிரியே உங்களுடைய வீட்லேயும் செடிகள் அந்தளவுக்கு தலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும், எனக்கும் உங்களுக்கு சொன்னதில் ஒரு மன திருப்தி இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் செடிகளுக்கு என்னென்ன மருந்துகள் தெளிக்கிறேன்றதை அக்யூரேட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். டில் தென், பை ஃப்ரம் லதா.